வணக்கம் நண்பர்களே. நேபாளில் நடந்த மிக மிக மோசமான நிகழ்வு ராஜீவ்காந்தியினால நடத்தப்பட்டது. அரசியல் ரீதியாக இதில் பலவிதமான இடர்பாடுகள்லாம் இந்தியாவுக்கு நேர்ந்தது. மிக மிக உற்ற நண்பனான நேபாள் மற்றும் பாதுகாப்பு அரணாக இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையே இருந்த ஒரு நாட்டை இந்தியாவிற்கு எதிராக திருப்பும் விதமாக நடந்து கொண்டார் ராஜீவ்காந்தி. தன்னுடைய மனைவியான சோனியா காந்தி சொல் கேட்டு அப்படி ராஜீவ்காந்தி போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. பசுபதிநாத் கோவில்ல உள்ள போவதற்கு அனுமதி இல்லைன்னு மன்னர் பீரேந்திர சிங்கோட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சோனியா காந்தி இப்படியே ஃபியூமிங் அப்படின்வாங்களா, இந்த மாதிரி அப்படியே அப்படியே இதை உஷ்ண மூச்சை கக்குகிறார்கள். அது மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப கோபம் தலைக்கேறி ஐ ஆம் ஹியூமிலியேட்டட் அப்படின்னு தன்னுடைய கூட இருக்கிறவங்க கிட்டலாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் அவமரியாதை, இதற்கு பதிலடி கொடுக்கணும்னு ராஜீவ் கிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. உடனே ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேபாள் நாட்டை ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ராஜீவ் காந்தி. என்னென்னலாம் செஞ்சாருன்னு பாருங்க. சில மாதங்கள் 1-2 மாதங்கள்லயே கூட என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை காண்பித்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை இறங்கினார் அப்படின்னு பத்திரிகை செய்திகளாம். என்ன மாதிரி பழி? நேபாளுக்கு முதல்ல முக்கியமானது என்னன்னா, பெட்ரோல் டீசல் போன்ற ஆயில். அதுல கிட்டத்தட்ட 85% 90% இந்தியாவில இருந்தா போயிட்டு. நேபாள் ஒரு மலைப்பாங்கான இடம். அங்க பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. டூரிசம் மட்டும்தான் அங்க மிகப்பெரிய ஒரு வருமானம் அளிக்கக்கூடிய பொருளாதாரம். அதுதான் வேலை வாய்ப்பும் அளிக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் டீசல் கேஸ் அதை எல்லாத்தையும் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது, தடை செய்வது. அதனால மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளானாங்க. நம்பர் 1 பாயிண்ட். அடுத்ததா என்ன பண்ணலாம், இரு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகங்கள் அப்படியே தடைபட்டன. வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது, விலை அதிகமாக வைப்பது, குறைந்த அளவு உணவுப் பொருட்களை நேபாளுக்கு கொடுப்பது, இந்த மாதிரி பல விதங்கள்ல நேபாள பழி வாங்குகிறேன் பேர் வழின்னு நடவடிக்கைகளை எடுத்தார் ராஜீவ்காந்தி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்தியா நேபாளுக்கு இடையேயான எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கு. தேவையில்லாதது எல்லாம். ஏன்னா ரொம்ப சுமூகமாக இருக்கக்கூடிய, அது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் ஃபென்சிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போயிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்பதான் ஏதோ ஓரளவுக்கு சில ஃபென்சிங், சில பாதுகாப்பு ஏற்பாடுகள், சர்வீலன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தி தான். கண்டிப்பா ராஜீவ்காந்தி தான். இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்துவதற்கான காரணமும் ராஜீவ்காந்தி தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுல அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இதை விட மிக மிக முக்கியமானதுன்னா, நேபாளுக்கு ஆல்மோஸ்ட் 100% அப்படின்னு சொல்லலாம், மருந்து பொருட்கள், மருத்துவ உதவிகள் எல்லாமே இந்தியாவில இருந்து போயிட்டு இருந்தான். அதையும் தடை செய்தார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை அப்படியே கிரிப்பிள் அப்படின்னா அப்படியே முடங்க செஞ்சு அழிவு நிலைக்கு கொண்டு போகிறதுங்கிறாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிட்டாரு ராஜீவ்காந்தி. ஒரே ஒரு பெண்மணிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இது எல்லாத்துக்கும் பத்திரிகைகள் ஆதாரங்கள் இருக்கு, செய்திகள் இருக்கு. நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் தேவையில்லாம ஒரு நல்ல நண்பனை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமரியாதை செய்து உதச்சி வெளியில தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. உணவுப் பொருள் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, மற்ற பொருட்கள் கிடையாது, மெடிசின் கிடையாது. அங்க இருக்கிற மாணவர்கள் இங்க இந்தியாவில படிக்கிறதுக்கான தடைகள், பார்டரை ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சு நேபாள மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கினார் ஒரே ஒரு பெண்மணி, தனது மனைவி சோனியா காந்தி அவர்களுக்காக அப்போது இருந்த பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை நம்மளுடைய உற்ற நண்பனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சதி திட்டமா தான் இதை நான் பாக்குறேன். அப்படித்தான் நடந்தது. எதனால அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா நேபாள் மக்களுக்கு இந்தியாவின் மேல, இந்திய அரசின் மேல, குறிப்பா காங்கிரஸ், குறிப்பா ராஜீவ்காந்தி பிரதம மந்திரி மேல, அவர் மனைவி சோனியா காந்தி, ஏன்னா அப்படியே நியூஸ் பரவுது. அவங்கள சோனியா காந்திய பசுபதிநாத் கோவிலுக்கு உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ராஜீவ்காந்தி எடுத்திருக்காரு, நேபாள மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி மிக விரைவாக பரப்பப்பட்டது. யாரால்? சைனாவால. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப என்னாச்சு, அந்த தீ மாதிரி அந்த செய்தி பரவு. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க. வேலை இல்ல, சாப்பாடு கஷ்டம், பசி, மருத்துவ உதவி கிடைக்கல. இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளான உடனே அது இயற்கையாகவே அவர்களுக்கு இந்தியாவின் மேல ஒரு வெறுப்பையும்,
இந்திய பிரதம மந்திரி ராஜீவ் காந்தி மேலையும் சோனியா காந்தி மேலையும் காங்கிரஸ் கட்சி மேலையும் பலவித வெறுப்புகளை உண்டாக்கு. இந்த சமயத்தை தான் மிக மிக அருமையாக சரியான முறையில சைனா கையில எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. தனக்கு மிக மிக அனுகூலமாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பாய்சன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏத்திக்கிட்டே வந்தாங்க. மக்களா அப்படியே அவங்கள மனமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிதர்சனமாக நடந்துகிட்டு இருக்கிறத மக்கள் கிட்ட எடுத்து அதை ஒரு 2 மடங்காக மாற்றி சொல்ல போது அந்த பரப்புரை கண்டிப்பா எடுபடத்தான் எடுக்கும். ஏன்னா மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. தன்னாள் வரைக்கும் நமக்கு உற்ற நண்பனா இருந்தது, இன்னைக்கு இப்படி பண்றாங்களே அப்படிங்க. அதுவும் ஒரே ஒரு பெண்மணிக்கா, சோனியா காந்தி என்ற பெண்மணி. அப்ப என்ன ஆயிடுச்சு, மக்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இதுக்கு நடுவுல தான் ஏற்கனவே அங்க நேபாளல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3-4 தீவிரமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. அதனுடைய தலைவர்கள் இருக்காங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஜென் இசட் மூலமாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதனுடைய பின்புலத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் உளவுத்துறையின் தலைவர் இருந்தார். அதை பத்தின டீடைல்ஸ் போன வீடியோல கூட நிறைய சொல்லியிருக்கேன் நான். இப்ப இதை என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து மக்களை செங்கொடி பட்டொளி வீசி பறக்க வைக்கப்பட்டது. மாவோயிஸ்ட் சித்தாந்தங்கள் பரப்பவில்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, மன்னர் ஆட்சி அகல வேண்டும். அதுக்கு நடுவுல பல விதமான அசம்பாவிதங்கள் அரண்மனையில நடந்தது. மன்னரனுடைய குடும்பம் சுட்டு கொல்லப்பட்டார். பல பேர் அதுல வந்து இறந்து போனார்கள். சில பேர் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு. இப்ப அதான் அந்த பீரேந்திர சிங் திரும்பி வந்திருக்காரு. மன்னராட்சி திருப்பி வேணும்னு மக்களே சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிஸ்ட் சீனா அதை வந்து மிக திறமையாக உபயோகித்தாங்க. என்ன பண்ணாங்க, பண உதவி செஞ்சாங்க, பெட்ரோல் டீசல் போன்ற உதவிகள்லாம் செஞ்சாங்க. மக்களுக்கு வந்து சைனா மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. இந்தியா மேல வெறுப்பு, சைனா மேல வெறுப்பு, அந்த மாதிரி ரெண்டும் டபுள் இம்பாக்ட் ஃபார் இந்தியா. ஆயுதங்கள், பல பொருட்கள் எல்லாம் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சொல்லக்கூடியதெல்லாம் சைனா நேபாளுக்கு கொடுத்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படுங்கள். இதெல்லாம் தாண்டி கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நேபாள பல பகுதிகளை சைனா ஆக்கிரமிச்சு அங்க போய் இருந்து அங்க மேண்டரின் கத்து கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் முதற்கொண்டு எடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காலாபாணி போன்ற பல இடங்கள்ல வந்து அது இந்தியாவிற்கு சொந்தமான இடம், ஆனால் அதை வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த போது நேபாளுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு தங்களுடைய கரன்சி நோட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி இந்தியாவிற்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டது கம்யூனிஸ்ட் ஆட்சி நேபாளில். இது எல்லாத்துக்கும் பின்புலத்துல சைனா நேபாள் அரசை ஆட்டி படைச்சாங்க. மன்னர் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது, ஜனநாயக ஆட்சி வந்தது. ஆனா ஒரு பார்ட்டி கூட பெரும்பான்மை பெறவில்லை. எல்லாம் அங்க கூட்டாட்சி தான். ஏன்னா கம்யூனிஸ்ட் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. இங்க மட்டும் என்ன பெருசா வாழுது, யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி கம்யூனிஸ்ட பத்தி மிக கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க உருப்பட விட்டுருக்கீங்களா? உங்களால ஒரு தொழிற்சாலை நல்லா நடந்திருக்கா? அதுக்கப்புறம் இங்க வாங்க மாதிரி கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள். அது இருக்கு, இப்பதான் சமீபத்துலதான் நடந்தது. ஆக இந்த மாதிரி பல நடவடிக்கைகள்லாம் நடந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சு, முழுமுற்றாக நேபாள் இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடப்பட்ட நண்பனை. இந்த சமயத்துல ராஜீவ் காந்திக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு. ஐயோ, இது என்ன, நேபாள் வந்து இந்தியாவிற்கு எதிராக வர்றதோட இல்லாம சைனா அங்க வந்து உட்காந்து வச்சு இப்ப இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவர் தாத்தா தான் அக்ஷய் சீன் அப்படியே தார பார்த்துட்டாரு சைனாவுக்கு. ஹிந்தி சீனி பாய் பாய்னு சொன்ன தானே ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு. அந்த மாதிரி ஹிந்தி சீனி பாய் பாய்னு சொல்லித்தான் பல ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அக்ஷய் சீனை சைனாவுக்கு தார பார்த்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி மோடி ஏதோ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பா முன்னாள் ராணுவ தளபதி நரவானேக்கு எதிராக பல கருத்துக்களை வேற சொல்லியிருக்காரு. அந்த ஆர்மி சீஃப் தளபதி அவர்கள், இந்தியாவின் தளபதி அவர் நரவானே அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு இன்ச்சு கூட நாங்க விட்டு கொடுக்கல, இந்தியா இழக்கவில்லை. ஆனா ராகுல் காந்தி அதெல்லாம் நம்புறதா இல்ல, அந்த மாதிரி தான். சரி, இப்ப கமிங் பேக். சோ இந்த மாதிரி ஆன உடனே ராஜீவ் காந்தி பல கரெக்டிவ் ஸ்டெப்ஸ்னு சொல்லக்கூடிய நடவடிக்கையில இறங்குறது. ஆனா அதுக்குள்ள கைமீறி போயிடுச்சு, சைனா பக்கம் போயிடுச்சு நேபாள். ஒண்ணுமே செய்ய முடியல. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராஜீவ் காந்தி இறந்த பிறகும் இன்று வரை, அதாவது சமீபத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவரை நேபாள் இந்தியாவிற்கு எதிரி நாடாக ஆகி, பாகிஸ்தானை பத்தி சொல்ல வேண்டாம். இப்ப சமீபத்தில் அதே மாதிரி 1.5 வருஷமா யூனுஸ் மிக மிக மோசமான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு. அது பங்களாதேஷை எந்த அளவுக்கு அதல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்திருக்கு, நிறைய வருது. இப்ப அவர் வந்து இப்ப பதவியிலிருந்து விலகிட்டாரு. தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பங்களா நேஷனல் பார்ட்டி BNP மூலமாக எலெக்ஷன்ல 12ஆம் தேதி பிப்ரவரி அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதை பத்தின சில தகவல்கள்லாம் இருக்கு. முகமது யூனுஸ் எந்த
அளவுக்கு மோசமான நடவடிக்கைகள்லாம் செஞ்சிருக்காரு பங்களாதேஷை குட்டிச்சோர் ஆக்குறதுக்குன்னு. அந்த தகவல்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், தனி வீடியோ பார்க்கலாம். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டு யூடியூப்ல போய் அது மேனுவல் ரிவ்யூக்கு போயிட்டு பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடும். அதுக்குள்ள வேற யாராவது போடுவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நான் என்னுடைய பார்வையிலையும் சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணேன். பங்களாதேஷ் சமீபத்துல பங்களாதேஷ் எப்படி இருக்கு? சரி, சரித்திர பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் இந்தியாவோடு ரொம்ப இணக்கமாக இருந்த நேபாள் இந்த ராஜீவ் காந்தி அவருடைய மனைவி சோனியா காந்திக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு அவமரியாதை ஏற்பட்டு விட்டது பசுபதிநாத் கோவில் உள்ள நுழைவதற்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையும் ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச்சினாலையும் பல தடங்கல்களை நேபாளுக்கு ஏற்படுத்தினதுனால அப்பேற்பட்ட நேபாள் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா மேல ஒரு அவநம்பிக்கை கொண்டு வந்து முழுமுற்றாக இந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்ற நிலைக்கு மக்களை தள்ளிவிட்டது. இதுக்கப்புறமா இன்னும் பல நிகழ்வுகளை நடவடிக்கைகளை ராஜீவ்காந்தி எடுத்திருக்காரு. அது என்னென்ன, மனைவிக்கும் மிகப்பெரிய அவமரியாதையும் அவமானமும் பசுபதிநாத் கோவில் நுழைவதற்கு மறுக்கப்பட்டதால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நினைச்சார். அதை நல்லா ஊதி ஊதி சோனியா காந்தியும் பெருசாக்குனாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர் எந்தெந்த மாதிரி கேவலமான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காருன்னு இன்னும் சில தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ரா அப்படின்னு, அதனுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர் அமர் பூஷன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வெளிப்படையாவே பல தகவல்களை சொல்லியிருக்காரு. ராஜீவ்காந்தி இந்த RNAW அதாவது உளவுத்துறையினுடைய உதவியை நாடி இருக்கார். எதற்காக அப்படின்னா, நேபாளத்தில் இருக்கக்கூடிய மன்னர் கிங் பீரேந்திர பீர் பிக்ரம் ஷா தேவ், அதாவது எந்த மன்னர் பீரேந்திரா பசுபதிநாத் கோவில் உள்ள சோனியா காந்தி நுழைவதற்கு அனுமதி மறுத்தாரோ, ஆக்சுவலா அவர் மறுக்கல, கோவிலினுடைய கோட்பாடு அந்த மாதிரி, அதை அவர் எடுத்து சொன்னார், அவ்வளவுதான். அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதாவது ஒரு ரிவெஞ்ச் மென்டாலிட்டின்னு, பழி வாங்கும் மென்டாலிட்டி, அந்த நோக்கத்துல அவரை ஆட்சியிலிருந்து கவிழ்த்து விடணும் அப்படின்னு இந்திய உளவுத்துறைய அவர் உதவி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத அப்ப இருந்த ராவனுடைய சீஃப் அமர்பூஷன் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு. இதற்கான ஆதாரங்கள் எல்லாமும் இருக்கு. இதுல இன்னொரு கூத்து, மிகப்பெரிய ஒரு கெடுதல் ராஜீவ்காந்தி இந்தியாவிற்கு என்ன செஞ்சாருன்னா, அந்த மாதிரி அந்த மன்னர் ஆட்சியில அகற்றி அந்த மன்னரை பதவியிலிருந்து வெளியே ஏற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை நாடி இருக்காரு. அவர் நல்லாவே தெரியும் ராஜீவ்காந்திக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சைனாவுக்கு மிக மிக ஆதரவாக இருப்பவர்கள், இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு. அதையெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்தோம். அவளுக்கு ராஜீவ்காந்திக்கு பல அதிகாரிகள் அறிவுரை சொல்லி இருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட மதிக்காம, வந்தது வரட்டும், என் மனைவிக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான மனோபாவத்துல ஆட்சி அகற்றுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சார். இதனால இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, மன்னர் பீரேந்திராவே சைனாவை அப்ரோச் பண்ணிட்டார். தயவு செஞ்சு என்னுடைய பதவியை நீங்க காப்பாத்தி கொடுக்கணும். சைனா சிரிச்சிருச்சு. கண்டிப்பாக சிரிக்கத்தான் சிரிப்பாங்க. இத்தனை நாளா நீ இந்தியா கூட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தல, இப்ப எங்கிட்ட வந்துட்டலங்கிற மாதிரி சைனா சிரிச்சு ஒரு மாதிரி தன்னுடைய நிலைமை அங்க. இத வந்து வரலாற்று ஆசிரியர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் எந்த மாதிரி ராஜீவ் காந்தியினுடைய நடவடிக்கையை சொல்லியிருக்காங்கன்னா, நேபாளை தூக்கி சைனாவினோட மடியில அமர்த்தியது ராஜீவ் காந்தியினுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுவும் தன்னுடைய மனைவியினுடைய தேவையில்லாத ஒரு அவமானம்னு தான் நினைச்சுக்கிட்டு செயலுக்காக இப்படி ஒரு நடவடிக்கை அவர் செஞ்சிருக்கிறது மிக மிக கேவலமானது, மிக மிக முட்டாள்தனமானது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செயல் இது. அரசியல் ரீதியாக மிக மிக மோசமான செயல் இது ராஜீவ்காந்தியோடதுன்னு. ஆனா இன்னைக்கும் கூட சோனியா காந்தி அன்னைன்னு கூப்பிடுறாங்க, ராஜீவ் காந்தி த கிளீனஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் பேசுறாங்க. இது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள். இன்னைக்கு இந்த பிம்பங்களை கொஞ்சம் கொஞ்சமா உடைத்து எரிந்து அவர்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும். இந்த டிஎம் பார்வையாளர்
தாண்டி அவருக்கு பல பேருக்கு அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோல இந்த முக்கியமான செய்தியை நான் பதிவிட்டிருக்கேன். இதை மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ பல பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ராஜீவ்காந்திலாம் ஒன்றும் உத்தமமான மனிதரே கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள். இந்தியாவிற்கு எதிராக ஒரே ஒரு பெண்மணிக்காக இந்தியாவை காவு கொடுத்திருக்காரு அவர். இதுதான் உண்மை. ஆனா அவரை பெரிய ஸ்டேட்ஸ்மேன், அவர் கரிஸ்மா உள்ள லீடர், மாஸ் லீடர், அப்படி இப்படி நிறைய புகழ்வாங்க. அதே மாதிரி அவரு தான் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாருன்னு ஒரு வதந்தி ஒன்று பரப்புரை செய்யப்பட்டு அதுல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதுவுமே எவ்வளவு கேவலமான மோசமான ஒரு பொய்யுரைங்கிறத எப்பயாவது இன்னொரு சமயம் கிடைக்கும் போது அதை பத்தியும் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் உங்க எல்லாருக்குமே. இப்ப அடுத்ததா என்னன்னா, இந்த மாதிரி ராஜீவ்காந்தி இறந்த பிறகும் இன்று வரை அது இப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா, அதாவது 1.5 வருஷம்னு கூட சொல்ல மாட்டேன், கடந்த ஒரு 3-4 வருடங்களாக பாரத பிரதமர் மோடி பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நேபாள் இந்தியாவினுடைய நண்பனாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறதான் அதனுடைய வெளிப்பாடு தான். சமீபத்துல ஜென்-இசட்னுடைய போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் ஆட்சி அகற்றம், மீண்டும் மன்னராட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள், இதன் பின்னாடி இந்தியாவின் உளவுத்துறை, அதனுடைய தலைவர் எல்லாம் இருக்காங்க. அவர் அந்த இந்திய உளவுத்துறையின் தலைவர் அவர்கள் இந்தியாவிற்கு அளித்துள்ள பங்களிப்பு மிக அளப்பரியது. யாராலையும் இந்த அளவுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது. இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில பேர் கமெண்ட்ல கூட போடுவாங்க அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது நார்மலா உளவுத்துறையில இருக்கிறவங்க லைம் லைட்டுக்கு வரவே மாட்டாங்க, வெளிச்சத்துல வரவே மாட்டாங்க. அவங்க ஈவன் இப்போ பாகிஸ்தான்ல நம்ம இந்திய உளவுத்துறை யாராவது இருக்காங்க, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை கூட அவங்களுக்கு அதாவது இந்த இறுதி சடங்கு இருக்குல்ல அதை கூட கொண்டாடணும். ஏன்னா அது வெளிப்படும். இந்தியாவும் இவங்க இங்க நாட்டை சேர்ந்தவங்க இல்லாம அந்த குடும்பமும் இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். இதுதான் உண்மை. அதை பத்தி கூட தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்மணி மாற்று மதத்தை சேர்ந்தவர் சோனியா காந்தி, அவருக்கு இந்து மதத்தில் இருக்கிற சில கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அதன் மூலமாக மறுக்கப்பட்ட நுழைவு, அதை ஒரு நாட்டுக்கு எதிராகவே மாற்றி ஒரு நட்பு நாடை எதிரி நாடாக மாற்றி, இதன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்காக இதை எடுத்து செஞ்சிருக்கணும்? இப்ப ஒண்ணும் இல்லை, அதே மாதிரிதான் சாதாரண விஷயம். இந்த திருப்பரம் குன்றத்துல விளக்கு தூண்ல விளக்கு ஏற்றுவது, 1/2 லிட்டர் எண்ணெய், ஒரு 10 ரூபாய்க்கு காட்டன் திரி வாங்கி அதை முடிஞ்சு அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்கும். இல்ல, அதை ஒரு பெரிய ஊதி பெருசாக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி ஹிந்து மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து ஏதோ சிறுபான்மையர்களுக்கு இவங்க தான் ஆதரவுங்கிற மாதிரி காண்பித்து கொண்டு கடைசியில கோர்ட்டிலேயே நீங்க மத நல்லிணக்கத்தை செய்யறீங்களா இல்ல மதத்தை அரசியல் செய்யறீங்களான்ற கண்டனத்துக்கு ஆளாக்கு அந்த மாதிரி. அது சரி, அதை அதோட விட்டு தொலைக்கிறாங்கன்னா கிடையாது, இப்பவும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதுக்கு பாடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர். அரசியல் அமைப்பு சட்டப்படி எந்த மதத்தையும் யாருமே இந்தியாவில் அவங்களுடைய வழிபாடு முறைகளை கடைபிடிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் முழு உரிமை இருக்கு. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதை தடுத்து நிறுத்திருக்காரு அப்படின்னா என்ன சொல்றதுன்னு யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம தான் காரணம். சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காதது நமது குற்றம். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன். சோ இறுதியாக நம்ம என்ன பாக்குறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா இழந்த ஒரு நட்பு நாடை இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மீட்டு எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் பலவிதமான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சு, பலவிதமான உறுதிமொழிகளை நேபாளுக்கு கொடுத்திருக்காரு. நேபாள்ல என்ன சொல்லியிருக்காரு மக்கள் கிட்ட? ஆட்சியாளர்கள், கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் அவரை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சைனாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க. மக்கள் கிட்ட நேரடியாக உரையாடினா அவரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பசுபதிநாத் கோவிலுக்கு போன போது நூற்றுக்கணக்கான கிலோல சந்தனக்கட்டைகளை இதுவா கொடுத்திருக்காரு, டொனேஷன் மாதிரி கொடுத்திருக்காரு, ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி கொடுத்திருக்காரு. அவருடைய மதிப்பு எங்க, இந்த அம்மாவோட மதிப்பு எங்க இருக்கு? ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அனுபவம் கிடையாது, நாட்டு பற்று கிடையாது. உங்களுக்கு இந்த நாட்டை பிடிக்கல, விட்டுருங்க. எதுக்கு எதிராக செயல்படுறீங்க? அதுதான் பிரச்சனை. மக்கள் அவஸ்தைக்கு உள்ளாராங்க. ஆனா இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இன்னும் 99 எம்பியை அவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியில. மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அதுல பல பேர் இந்துக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறது. சரி, இப்ப பாரத பிரதமர் மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நேபாள் மக்களுடைய நம்பிக்கை மீட்டெடுத்திருக்காரு. அதுதான் முக்கியமான செய்தி. இதுல குறிப்பா பாருங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உலகத்துல தலையாய
கரன்சி அப்படின்னா அது டாலரோ, ருப்பியோ, இல்ல யூரோவோ, பவுண்ட் ஸ்டெர்லிங்கோ கிடையாது. நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமான கரன்சி. பாரத பிரதமர் அதைத்தான் செய்கிறார். அதை செஞ்சுட்டு அப்பா நான் உங்களுடைய பரிபூர்ண நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்தியாவின் வளர்ச்சி எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை சுற்றியுள்ள பல நாடுகள், எங்களுடைய நட்பு நாடுகளுக்குமான வளர்ச்சி. அது வீட்டு டிப்ளமசியா இருக்கட்டும், வேக்சின் டிப்ளமட்டிஸா இருக்கட்டும், எல்லாம் நம்பிக்கையை விதைத்து அதன் மூலமாக நல் உறவுகளையும் நட்பையும் அறுவடை செய்கிறாரு பாரத பிரதமர். அதுதான் முக்கியமான செய்தி. எதனால நேபாள் மக்கள் இந்தியாவின் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, மன்னராட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சுக்கிட்டு வருதுன்றதை பார்த்தோம். அந்த மக்கள், நேபாளி இந்து மக்களும் சரி, மன்னரும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோரக்பூர்ல இருக்கு. அதுக்கு தான் அந்த கோரக்பூர் மட்ல தான் யோகி அவர்கள் மடாதிபதியாக இருந்தார். அவர் தான் அங்க பூஜை புனஸ்காரம்லாம் செய்யறவர். அது மேல அவங்களுக்கு வந்து அது ஒரு குலதெய்வம் மாதிரி. அவங்களுடைய மன்னருடைய குடும்பத்திற்கு இந்த கோரக்நாத் அவர் தான் அவங்களுக்கு குரு மாதிரி. அந்த மடத்தை சேர்ந்தார். அதற்கு மேல் மிக பெரிய மரியாதை, மதிப்பு எல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒன்றிணைந்து யோகி ஒரு பக்கம் முன்னெடுப்புகளை செய்யறாரு, நேபாள் மக்கள்ல ஒருங்கிணைக்கிறாரு. இந்தியாவின் மேல இருக்கக்கூடிய அவதூறு, அவப்பெயர், நம்பிக்கையின்மை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைத்து எரிஞ்சு நம்பிக்கை, மரியாதை, மதிப்பு எல்லாத்தையும் மீட்டெடுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் மோடி செய்யறாரு, இன்னொரு பக்கம் யோகி செய்ய. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, மோடிக்கு வெளிநாட்டு உறவை பற்றி அறிவே இல்லை, அவர் முன்னெடுத்து செய்தது எல்லாமே தவறான நடவடிக்கை. அது எதை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு, பங்களாதேஷனுடைய மோடி வந்து சரியான உறவு பாராட்டல. நல்லா புரிஞ்சுக்கணும், பங்களாதேஷ் இந்தியாவோட இருக்கிற நட்பையும் நல் உறவையும் கெடுத்தது அமெரிக்காவின் சிஐஏல அனுப்பப்பட்ட முகமது யூனுஸ். இந்தியா எந்த விதத்திலையுமே பங்களாதேஷுக்கு கெடுதலே செய்யல. இப்போ அவங்களுக்கு அரிசி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஆயிரக்கணக்கான டன்ல அரிசி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம், உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கோர்ஸ் அதுக்கு பணம் வாங்குறது அடுத்த விஷயம் இருந்தாலும். ஆனா ராஜீவ்காந்தி காலத்துல பாருங்க, நேபாளுக்கு எப்படி கொடுக்க முடியாதுன்ட்டாரு, விலையை அதிகப்படுத்தினாரு. உடனே அங்க விலைவாசி உயர்வு வந்து இன்ஃபிளேஷன் கண்ணாப்பண்ணான்னு எகிரிச்சு, மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. பங்களாதேஷ்ல அப்படி கிடையாது. முகமது யூனிஸனுடைய பல நடவடிக்கையினால பங்களாதேஷ் கஷ்டப்பட்டுச்சு, பல இன்னல்களுக்கு ஆளாச்சு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அழிஞ்சுது, உணவுப் பொருள் தட்டுப்பாடு வந்தது, அடிப்படைவாதிகளுடைய அராஜகம் அங்க அதிகமாச்சு, இந்துக்களுக்கு எதிரான பல தகாத செயல்கள், அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு. அந்த மாதிரி அதுல மோடியினுடைய ரோல் ஒன்றும் கிடையாது. அவங்க தங் தலையில தானே மண்ணா வாரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் அதே மாதிரிதான் நடந்துச்சு. பயங்கரவாதிகளை ஓயாம இந்தியாவுக்குள்ள அனுப்பி பல தகாத செயல்களும் பயங்கரவாத தாக்குதல்களும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. அதனால ஆனா காங்கிரஸ் எப்ப பாரு என்ன சொல்லும், அண்டை நாடுகளோடு பாரத பிரதமர் மோடியினால நல் உறவை வைத்துக் கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய ஃபாரின் பாலிசி இஸ் ஒர்ஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு. ஆனா ராஜீவ்காந்தி தன்னுடைய மனைவியினுடைய ஒரே ஒரு பெண்மணிக்காக ஒரு நட்பு நாடையை சிதைத்து இந்தியாவுக்கு எதிரி நாடாக மாற்றினார். அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோல பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே மீண்டும் நான் சொல்கிறேன், கடந்த காலத்துல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை ஒன்னொன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் மக்களுக்கு. எக்ஸ்போஸ் அண்ட் கனெக்ட் த டாட்ஸ், அந்த சீரீஸ்ல இதுவும் ஒரு வீடியோ. இதன் மூலமாக என்னன்னா பல விதமான புரிதல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் இவங்க மேல ஆக்ஷன் எடு அப்படிங்கிறத சொல்லாம நடவடிக்கை எடுங்கள், தண்டனை கொடுங்கள், மக்களே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய நிலைப்பாடு. அதன் காரணமாகத்தான் இந்த தகவல் எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். அப்பதான் உங்க எல்லாருக்குமே நல்ல புரிதல். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிராஃபி. ஆனா உண்மையான ஹிஸ்டரியை தான் நம்ம மறக்கக்கூடாது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில மாற்றி எழுதப்பட்ட சரித்திரம் இருக்கு இல்லையா, இந்திரா காந்தியினால. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பேரு தான் ஜவஹர்லால், அது ஆரம்பிச்சது இந்திரா காந்தி. அதை பத்தின தகவல்களும் பார்க்கலாம். அங்க வேண்டுமென்றே இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி எழுதிய சரித்திரத்தை நம்ம மறக்கணும். அப்ப நம்ம ஜியோகிராஃபியை லூஸ் பண்ண மாட்டோம். உண்மையான சரித்திரத்தை மறந்தால் நமது நிலத்தை இழப்போம். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.